ஒரு மனிதன் கடவுளுடைய பிள்ளையாக எப்படி வாழ்வது என்பதற்கு இன்றைய வார்த்தைகள் நமக்கு விடை கொடுக்கின்றன. கடவுளுடைய சீடனாக, கடவுளுடைய சீடத்தியாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய வாசகங்கள் விடை கொடுக்கின்றன. 3 படிநிலைகளை ஒரு மனிதன் கடைபிடிக்கின்ற பொழுது அவன் கடவுளுடைய ராஜ்யத்திலே, கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற விண்ணக பேரின்ப வீட்டிலே நிலையான இடத்தை பிடிக்கின்றான் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அந்த 3 படிநிலைகள் என்ன என்று விவிலியத்தின் அடிப்படையிலே, வாசகங்களின் அடிப்படையிலே சிந்திக்கின்ற பொழுது, முதலாவதாக பார்ப்பது நம்முடைய தகுதியின்மையை, நம்முடைய குற்றம் குறைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இதுதான் முதல் படிநிலை. இரண்டாவதாக கடவுளுடைய அருளையும் கடவுளுடைய பராமரிப்பையும் முழுமையாக நம்புவது. மூன்றாவதாக வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற துன்பங்களையும் சவாலையும் கடவுளுடைய பராமரிப்பை நம்பி ஏற்றுக்கொண்டு விண்ணகம் நோக்கி பயணம் செய்தல். இந்த 3 நிலைகளை ஒரு மனிதன் கடைபிடிக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வு இந்த உலக வாழ்விலே மகிழ்ச்சியாகவும் மனநிறைவு கொண்டதாகவும் கடவுளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதை விவிலியம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது எசையா இறைவாக்கினுடைய அழைப்பை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். எசையா இறைவாக்கினரை கடவுள் அழைத்த பொழுது அவர் சொன்ன பதில், நான் தகுதியற்றவன், என்னுடைய உதடுகள், என்னுடைய உடல் எல்லாம் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டன, நான் எவ்வாறு உம்முடைய பணியினை ஆற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடம் தன்னுடைய தகுதியின்மையை எடுத்துரைக்கின்றார். அப்பொழுதுதான் கடவுள் சொல்கின்றார், தகுதியற்ற உன்னை நான் தெரிந்தெடுத்து தகுதியுள்ளவனாக மாற்றுகின்றேன் என்று சொல்லி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எசையா இறைவாக்கினருக்கு கொடுக்கின்றார். விவிலியத்திலே குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது எசையா இறைவாக்கினுடைய புத்தகம் மிகவும் ஆழமுள்ளதாக, அர்த்தமுள்ளதாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறிப்பாக இயேசுனுடைய வருகையை பற்றி எடுத்துரைக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இவ்வாறு அந்த இறைவாக்கினர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது அவர் தன்னை தகுதியற்றவன், கடவுளுடைய முன்னிலையில் பணியாற்றுவதற்கு நான் தகுதியற்றவன், கடவுளுடைய காரியங்களை செய்வதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை முழுமையாக கடவுளிடம் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய முதல் படிநிலை. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடனே, ஆண்டவரே நான் தகுதியற்ற ஆண், தகுதியற்ற பெண், என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லி நம்மை தாழ்ச்சி உள்ளவர்களாக, நம்மை கடவுள் முன்பு சரணாகதியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவது படிநிலையாக நாம் பார்க்கின்றது கடவுளுடைய அருளும் கடவுளுடைய பராமரிப்பையும் மட்டுமே முழுமையாக நம்புவது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற ஒரு உரையை வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து, நீங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நற்செய்தியை ஆற்றுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிரியாவிடை செய்தியாக இயேசு சீடர்களுக்கு குறிப்பிடுகின்றார். அதிலே அவர் சொல்லுகின்றார், யாரையும் எதையும் குறித்து கவலைப்படாதீர்கள், வானத்து பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவைகளுக்கு நான் உணவு கொடுக்கின்றேன், அவைகள் செழுமையாக வளர்வதற்கு நான் ஆற்றல் கொடுக்கின்றேன், அதைவிட நீங்கள் மேலானவர்கள் இல்லையா என்று சொல்லி
கடவுள் உடைய அருளையும் பராமரிப்பையும் சீடர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை படைத்தார், ஆண்டவர் என்னை பராமரிக்கின்றார், ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் பயணம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய பாதை கடவுளுடைய பாதையாக இருக்கும். நம்முடைய பயணம் கடவுளுடைய பயணமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்வது, சோர்ந்திருக்கின்ற பொழுதும், துன்பங்கள் வருகின்ற பொழுதும், நோய்வாய்ப்பட்டு கிடைக்கின்ற பொழுதும், வாழ்க்கையிலே ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுதும் கடவுளுடைய அருளையும் கடவுளுடைய பராமரிப்பையும் மறந்துவிட்டு வேற்று தெய்வங்களையோ வேற்று மனிதர்களையோ வேற்று பொருட்களையோ நாடி ஓடிவிடுகின்றோம். அங்குதான் பிரச்சனை அதிகமாகி கொண்டிருக்கின்றது. எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி வேற்று மனிதர்கள் எங்களுக்கு சுகம் கொடுப்பார்கள், வேற்று தெய்வங்கள் எனக்கு சுகம் கொடுப்பார்கள், வேற்று மனிதர்கள் எனக்கு ஆறுதல் கொடுப்பார்கள், வேற்று தெய்வங்கள் எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார்கள் என்று சொல்கின்றீர்களோ அப்பொழுது துன்பம் மிகுதியாகும், பிரச்சனைகள் மிகுதியாகும், வேதனைகள் மிகுதியாகும். ஆண்டவரை நம்பி நாம் வாழ்கின்ற பொழுது மட்டுமே ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எனவே ஒரு மனிதன் கடவுளுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதற்கு இரண்டாவது படிநிலை, எல்லா சூழ்நிலையிலும் துன்ப வேளையிலும் ஆண்டவர் என்னோடு உடனிருப்பார், துன்ப வேளையிலும் ஆண்டவனோடு பயணிப்பார், நோய்வாய்ப்பட்டு கிடைக்கின்ற பொழுதும் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னுடைய நோய்களை சுகமாக்குவார், என்னுடைய புண்களுக்கு மருந்திடுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது நாம் ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக, ஆண்டவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பெறுகின்ற மனிதர்களாக வாழ முடியும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இது இரண்டாவது படிநிலை. மூன்றாவதாக, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற சவால்களையும் வேதனைகளையும் நோய்களையும் கடவுளுடைய சித்தமாக ஏற்று நாம் பயணம் செய்ய வேண்டும். அதை அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம். அன்னையினுடைய ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். அன்னையானவரிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். அன்னையானவள் சொல்லுகின்ற செய்தி, அவள் வாழ்க்கையிலே கடைபிடித்த நிகழ்வு, உம்முடைய சித்தத்தின்படி எனக்காகட்டும். கபிரியேல் தூதர் அன்னை கன்னிமரியாள் முன் தோன்றி, இதோ கணவனை அறியாமல் நீ கருவுற்று கடவுளை பெற்றெடுக்கப் போகின்றாய் என்று சொன்ன பொழுது இந்த செய்தி கடினமான செய்தி, தவறான செய்தி அந்த சூழ்நிலையிலே. ஆனால் அன்னையானவள் சொன்ன பதில், ஆம், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும், கடவுளுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி அன்று அன்னையானவள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்தாள். தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அன்னையானவருடைய பாதத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே அன்னையானவள் ஒப்புக் கொடுத்தாள். அதனால்தான் அவள் கடவுளை பெற்றெடுக்க முடிந்தது, அகில உலகத்திற்கெல்லாம் தாயாக முடிந்தது. எனவே துன்ப வேளையிலும் துயர வேளையிலும் யார் ஒருவர் அவற்றை கடவுளின் சித்தமாக ஏற்று தொடர்ந்து பயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. பிரியமானவர்களே, இதுதான் ஒரு மனிதன் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வதற்கான வழிகள். கடவுளுடைய சீடனாக சீடத்தியாக வாழ்வதற்கு இதுதான் வழிகள். எனவே நாம் கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய தகுதியின்மையை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை ஏற்றுக்கொள். ஆண்டவரே, நான் உன் முன்பாக ஒன்றுமில்லாதவனாக இருக்கின்றேன், தகுதியில்லாதவனாக இருக்கின்றேன், நான் பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவரிடம் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பயணம் தொடர்கின்றது. அதே வேளையிலே ஆண்டவருடைய அருளும் பராமரிப்பும் என்னோடு இருக்கின்றது, என்னோடு பயணம் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை மட்டுமே முழுமையாக நம்பி நாம் பயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு பயணம் செய்கின்ற பொழுது வருகின்ற தடைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் நோய்களையும் ஆண்டவருடைய சித்தமாக ஏற்று பயணம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய பயணம் இறுதியிலே விண்ணகத்திலே மட்டுமே முடியும். நம்முடைய பயணம் தடுமாறி நிற்காது, நம்முடைய பயணம் தடமாறி போகாது என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே ஆண்டவருடைய பிள்ளை முதலிலே தன்னை பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய அருளையும் பராமரிப்பையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளை கடவுளுடைய சித்தம் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் ஏற்று வாழ வேண்டும். இவ்வாறு வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அன்னையின் வழியாக நிரம்ப கிடைக்கும். நமக்காக கடவுள் ஏற்பாடு செய்திருக்கின்ற விண்ணக பேரின்ப வீடு நமக்கு உண்டு என்ற மகிழ்ச்சி நம்மால் வாழ முடியும்.
எனவே அத்தகைய வாழ்வு வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவர் அன்னையின் வழியாக வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.